வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். இன்று ஒரு ஆரோக்கியமான செய்தி. வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது. இந்த வெப்பத்திலிருந்து நமது உடலை எவ்வாறு குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் இன்றைய ஒரு ஆரோக்கியமான பேச்சு. நாம் இந்த வெயில் காலங்களிலாவது நமது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரமாக இந்த டீ காஃபி குடிக்கின்ற ஒரு பழக்கம் வந்துவிட்டது. இது முன்னோக்கி போனோம் என்றால் அந்த கலாச்சாரம் நமது தமிழர் பண்பாடுகளில் இல்லை. எனவே இந்த வெயில் காலங்களிலாவது இந்த டீ காஃபி குடிப்பதை நிறுத்த வேண்டும். காலையில் எழுந்து பல் விளக்கிவிட்டு நெல்லிக்காய் ஜூஸை காலையில் ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்க வேண்டும். பிறகு லெமன் ஜூஸ், பழச்சாறு, கரும்பு சாறு, இளநீர், வெள்ளரி, இது மாதிரியான உடலை குளிர்விக்கக்கூடிய பொருட்களை தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெயில் காலங்களில் குறிப்பாக இந்த பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை இந்த வெயில் காலங்களில் குடிப்பதை நிறுத்துங்கள். அது குளிர்விக்கப்பட்டு குளிர்சாதன பெட்டியிலிருந்து வைத்து எடுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது உண்மையிலேயே நமது உடம்பிற்கு ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துவதில்லை. ஏனென்றால் அந்த குளிர்பான பாட்டிலில் அடைக்கப்பட்டிருப்பது வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான். ஒன்றை நீங்கள் உணர வேண்டும், நமது உடல் காற்றை உள்ளிழுக்கும் போது ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. எனவே இந்த உடலுக்கே தெரிகிறது அந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த உடலுக்கு தேவையில்லை என்று. அப்படி உடலை தீர்மானிக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒரு பாட்டில் குளிர்பானங்களில் அடைக்கப்பட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடை குடிக்கிறீர்கள். இதை முற்றிலும் தவிர்த்து பழச்சாறுகளையும் இயற்கை குளிர்பானங்களையும் நீங்கள் தினந்தோறும் 3 வேளை காலை, மதியம், இரவு இப்படி நீங்கள் அருந்தி வந்தீர்கள் என்றால் நமது உடல் உஷ்ணத்தை குறைத்து இந்த வெப்பத்திலிருந்து காத்து இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நமது உடலை காப்பாற்ற முடியும். ஆரோக்கியமாக வாழலாம். இந்த செய்தி பயனுள்ளது என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.